ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து ஹோட்டலுக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டையும் அப்படியே சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கி இதை அரைக்கணும். புளி ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். 1/2 கிலோ. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ மிளகாத்தூள் இருக்குது. மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. வதங்கினதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதே குண்டானில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். நல்ல புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு பழம் வந்து இந்த புளியோட சேர்த்து கலக்கியாச்சு. கலக்கின வீடியோ எடுக்கல. காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடியும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். நல்லா மீன் குழம்பு கொதிச்ச உடனே மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் கூடவே மீனையும் சேர்த்துக்கலாம். மீனையும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சூட்டோடு இறக்கி வச்சிட வேண்டியதான். பக்கத்து அடுப்பில் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை வடிச்சிடலாம். அதுக்குள்ளவே மீன் குழம்பு கொதிச்சிடும். மீன் குழம்பையும் இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.